எல்லோருக்கும் வணக்கம். நம்மள பாதி பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆவி பேய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிற இடத்துல எதிர்மறையான விஷயங்கள் கூட இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயமா நம்பப்படுது. அப்படி இருக்கிறப்போ கடவுள் இருக்கார் அப்படின்னா ஆவிகள் பேய்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோருமே நம்பிட்டு இருக்கோம். அப்படி ஆவிகள் இருந்தா அவங்க கூட மனிதர்களால பேச முடியுமா, இல்லை பேய் அப்படின்றது எப்படி உருவாகுது, ஆவினா என்ன பேய்னா என்ன, எதுக்காக நம்ம அதை பார்த்து பயப்படுறோம், மனிதர்கள் தான் ஆவியாக மாறுறாங்களா, இப்படி பல விஷயங்களுக்கான கேள்விகளும் நம்மக்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோ உங்களுக்கு தரப்போகுது. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை சுற்றி பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ அது ஏன் நடக்குது, எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. சிலர் அதை பேய் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இதை ஏன் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஆவி பேய் இருக்கா, பேய் எப்படி இருக்கும், உலகம் முழுவதுமே பேய்கள் இருக்கா அப்படின்றத எப்படி நம்புகிறாங்க, இப்படி பல கேள்விகள் நம்மளை இப்போவும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஆவிகள் மனிதர்களோட தொடர்பு கொள்ளுதா, இல்லை மனிதர்கள் ஆவி கூட தொடர்பு கொள்ள என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு பல நாட்களாக இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்குள்ளேயே இருக்குங்க. ஆவிகளை குறித்து பல கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து நம்மளுடைய பாட்டி தாத்தா அப்படின்னு யார் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே போகாத பேய் இருக்குது அப்படின்னு நம்மளை மிரட்டி வச்சுருப்பாங்க. அதனால் பேய், ஆவி, பூதம் இப்படின்ற பல அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அப்போ எல்லாமே நமக்கு மனிதர்களை தொடர்பு கொள்ள பல டெக்னாலஜிகள் உதவி செய்யுது. அது போன்ற தொழில்நுட்பங்கள் ஏதாவது ஆவிகள் கூட தொடர்பு கொள்ள உதவுதா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆவிகள் பற்றி உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே இது வரைக்குமே உறுதி செய்யப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஆவிகள் பற்றி பல புத்தகங்கள், ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருது. மக்களும் ஆவிகளை நோக்கிய பயணத்தை இதுவரைக்கும் கைவிட்ட பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் இறந்த ஒருவரை நாம் இன்று வழிபடும் வழக்கம் பல மக்கள் பல காலமாக கடைபிடித்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபடுறதால அவங்க ஆசி நமக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான் அதற்கான நம்பிக்கை. அதே போல் இறந்தவர்களுக்கு படையல் போடுறது போன்ற செயல்களையும் ஈடுபட்டு தான் வரும். அவர்கள் இறந்த நபர் தாங்கள் செய்யும் செயல்களால் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல இடங்களில் இருக்கிறவங்க இறந்தவங்களை கடவுளாக வழிபடும் வழக்கம் கொண்டிருக்காங்க. அப்படின்னா ஆவிகள் இருக்கிறது உண்மைதானே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அதற்கான விரிவான தகவல்கள் இதோ. பேய் அப்படின்றது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாம நம்ம சீண்ட நினைக்கும் ஒன்றா பார்க்கப்படுது. இறந்த ஒருவர் ஆவியா சுற்றி திரிவார் அப்படின்னும் அவர் மற்றவங்களுடைய உடலுக்குள்ள புகுந்து தான் என்ன செய்ய நினைக்கிறார் அப்படின்றத செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கைகளும் நம்மளை சுற்றி இருக்கு. பேய்க்கு இன்று வரை என்ன வடிவம் அப்படின்னு யாருமே உறுதியாக சொன்னது கிடையாது. ஆனால் திரைப்படங்களில் நாம் பார்க்கக்கூடிய போது அகோரமான தோற்றம், வெள்ளை நிற உடை, கருப்பு நிறத்தில் காற்றில் பறந்து செல்லக்கூடிய வாயு போன்று ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய பொருளாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பலரும் அது மனித தோற்றத்திலேயே இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. பாராசைக்காலஜி பேராசிரியர் ஹான்ஸ் ஹல்சர் அப்படின்றவர் இது குறித்து 119 புத்தகங்களை எழுதியிருக்காரு. அவருடைய கூற்றுப்படி பேய்கள் அப்படின்றது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களை போல இருக்கு. ஆனால் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒரு நபர் அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்றத உணர முடியாமல் இருக்கக்கூடிய நிலை அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருடைய ஆத்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதா எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வருது. ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் நிகழ்ந்திருந்தா அந்த ஆத்மாவால் விட்டு செல்ல இயலாது. பேய்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது ஒரு சிறிய அளவிலான பகுதியை மட்டும்தான். மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வு பூர்வமாக மனதுடன் இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆவிகள் உண்மையில உடலை விட்டு பிரிந்த பின் அவற்றிற்கு மற்றொரு உடல் இல்லாதது போல பேய்களா கருதப்படுது. உண்மையா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு பேராசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. பேய்களுடன் ஆவிகளுடனும் தொடர்பு கொள்ளும் திறன் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது நம்பிக்கை சார்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அது கண்களுக்கு தெரியாத கடவுளை நம்புறது போன்ற ஒரு விஷயம்தான். பல ஆன்மீகவாதிகள் தாங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் உறுதிப்படுத்துறாங்க. மனிதர்களை போலவே ஆவிகளுக்கும் அப்படின்னு தனி உலகம் இருக்காம். நம்மளுடைய 5 அடிப்படை புலன்களை கொண்டு ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது முக்கியமா இயற்பியல் சட்டத்தை மீறியே ஆவிகளோட தொடர்பு கொள்ள வழிவகை செய்யுது அப்படின்றதும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவமா இருக்குங்க. ஆவிகள் கூட தொடர்பு கொள்ள முக்கியமா கருதப்படுறது பிரார்த்தனை தான். பல ஆன்மீகவாதிகளின் வேண்டுதல்கள் மூலம் ஆவிகள் கூட தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்துறாங்க. இது ஆவிகள் உலகத்துல முக்கியமான ஒன்னா கருதப்படுது. மலேசியாவின் ஆவிகள் ஆய்வகம் சார்பில் EVP கொண்டு ஆவிகளின் சப்தத்தை ஆய்வு செய்ய முற்பட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 600 சப்தங்கள் எடுக்கப்பட்டதா அந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஒரு சப்தம் பதிவு செய்யறப்போ ஆவி ஒன்று நன்றி அப்படின்னு குறிப்பிட்டு விடை பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுது. ஒய்ஜா போர்ட் அப்படின்ற ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் 1862 ஆண்டுக்கு அப்புறமா ஆன்மீகவாதிகளால கண்டறியப்பட்டதா நம்பப்படுது. இது பலகையில உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை பால்டிமோரை சேர்ந்த சார்லஸ் கென்னட் அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் ஒய்சா போர்ட் அப்படின்ற பெயரால தயாரித்து விட்டுருக்காங்க. இதற்கு காப்புரிமையும் அவங்க தான் பெற்றிருக்காங்க. இந்த ஒய்ஜா போர்ட் மூலம் 1987 ஆண்டு இத்தாலியின் 38 வயது பிரதமர் ஆல்டோ மோரோ தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டப்போ இதை கொண்டு அவரை எங்கு மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டறிஞ்சதா ஆவணங்கள் கூட தெரிவிச்சிருக்கு. மேலும் கடவுள்களுக்கு மட்டுமே தெரிந்த பிறப்பு இறப்பு ஆகிய பல விஷயங்களை கூட இந்த ஒய்ஜா போர்ட் கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இது எதனால் நிகழுது அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியல அப்படின்றது தான் உண்மையான நிகழ்வா பாவிக்கப்படுது. ஆனா அறிவியலாளர்கள் இந்த ஒய்ஜா போர்ட் அப்படின்றது மனிதனுக்கும் மனதிற்குமான போராட்டம் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. பொதுவா இது ரப்பர் அல்லது மரத்தால செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய அசைவிலேயே இது போன்ற செயல்கள் நிகழுது அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இது போன்று பேய்கள் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற பல கருத்துக்களும் நிலவி வருது. ஆனா அறிவியல்ல இதை முற்றிலும் மறுத்து வராங்க அப்படின்றது தான் நிதர்சனம். ஆவிகள், பேய்கள், பிசாசு, பூதம் இப்படின்னு பல அமானுஷ்யமான சக்திகள் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு நம்மளால நம்பப்பட்டாலும் இது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்ற பல விவாதங்கள் நமக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் நம்மளுடைய மூட நம்பிக்கைகள் அப்படின்னும் நம்மளுடைய மன பிராந்து அப்படின்னும் சொல்றாங்க. கடவுள் அப்படின்றதே மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் அப்படின்னு பாவிக்கிறப்போ ஆவி பேய் அப்படின்றது கண்டிப்பா மனிதனுடைய கெட்ட எண்ணங்களாக தான் இருக்கும் அப்படின்னும் ஒரு சிலர் நம்புறாங்க. இப்படிப்பட்ட துர்சக்திகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தெய்வீக சக்தியை வழிபடுறதால அப்படிப்பட்ட துர்சக்திகள் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆவிகள் பேய்கள் அப்படின்னா உடனே அது வெறும் கெட்ட சக்தி மட்டும் அப்படின்னு நம்ம கருதக்கூடாதாம். நிறைவேறாத ஆசையோட மறைஞ்சிருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே ஆவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்மாக்கள், அவ்வளவுதான். ஆவிகள் அப்படின்றது பெரிய துர்சக்தி அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடவுள் இருக்காரு அப்படின்றத நீங்க நம்புறது போலவே ஆவிகள் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை எது போன்று அமைஞ்சிருக்கு? மேலும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இது போன்ற அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.